குட் ஈவினிங். இந்த கேள்வியை நான் செய்து விட்டிருந்தனால் நீங்களும் அதே மாதிரியான கேள்விகளை எடுத்து செய்து பாருங்க. பாஸ் பேப்பர்ல நான் இன்றைக்கு ஒரு டியூட் ஒன்று போட்டு விடுறேன். அந்த டியூட்டை நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு அந்த டியூட்டை நாங்கள் செய்வோம். இதில் நான் ஒரு கேள்வி ஒன்று குறிப்பிடுறேன். அந்த கேள்வியை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு திண்மத்தில் NaOH NaCl நீர். ஒரு திண்மத்தில NaOH NaCl நீர் என்பன காணப்படுகின்றது. இதில் 5 கிராம் நிறுத்தெடுக்கப்பட்டு நீரில் கரைத்து 200 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்படுது என்று சொல்லி 20 மில்லியை நியமிக்க 0.1 mHCl 20 மில்லி தேவைப்பட்டது. சரியா? இந்த கேள்வி NaOHக்கும் HClக்குமான நியமிப்போடு சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் நாங்கள் காட்டிகள் நியமிப்பு படிச்சுதான் காணணும் அவசியம் இல்லை. பீசமான தொடர்புகளை பயன்படுத்திய துணியலாம். ஒரு கலவையில NaOH இருக்கு, NaCl இருக்கு, நீர் இருக்கு. அதுல இருந்து 5 கிராம் நிறுத்தெடுக்கப்பட்டு 200 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த கரைசல்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் கனம் வேறாக்கப்பட்டு இந்த 20 சென்டிமீட்டர் கனம் 0.1 mHCl ஆல நியமிக்கப்படுதான். 0.1 m செறிவுடைய HCl ஆல நியமிக்கப்படுது. அப்படி நியமிக்கும் போது தேவைப்பட்ட HCl இந்த கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். தேவைப்பட்ட HCl இந்த கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். அப்படி என்றால் இந்த கரைசல்ல இருக்கிற NaOH செறிவு யாது என்று கேட்டிருக்கு. இந்த கரைசல்ல இருக்கிற NaOH செறிவு. சரிதானே? இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் இருக்கு. முதல்ல நாங்கள் இந்த கேள்வியை பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்கள் செய்த அடிப்படையில இந்த கேள்வி அணுகலாம். இங்க எடுத்தது இந்த 10ல் 1 பங்கு NaOH இருக்கும், NaCl இருக்கும், நீரும் இருக்கும். நாங்களே நீர் சேர்த்து கரைக்கிறோம். அப்ப நீர் இருந்த இல்லாட்டான அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு NaOH இருக்கு, NaCl இருக்கு, அதோட கொஞ்சம் நீர் இருக்கு. இதை கரைச்சு HCl ஆல நியமிக்கும் போது NaClக்கும் HClக்கும் தாக்கம் இல்லை என்ற உண்மை உங்களுக்கு விளங்க வரும். ஏன்? NaCl என்பது ஒரு அமில வன்கார உப்பு. இது HClோட தாக்காது. சரியா? NaClம் HClம் ஒன்றோடு ஒன்று தாக்காது. அப்ப NaOH HClோட தாக்கி NaCl உருவாகும், இங்க நீர் உருவாகும். இங்க காட்டி ஒன்றை பயன்படுத்தி முடிவு புள்ளி அறியலாம். முடிவு புள்ளியில உங்களுக்கு கனவளவு தந்திருக்கேன், 20 சென்டிமீட்டர் கனவு. அப்ப என்ன காணலாம்? கரைசல்ல இருந்த NaOHோட தாக்கின HCl என்ற மூளை காணலாம். N7 CV படி செறிவு தெரியும். 0.1 மூல் டெசிமீட்டர் -3, கனவளவு 20 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம் அலகோட போட்டுக் கொள்வோம். HCl மூல் 2 தர 10⁻³ மூல். 2 தர 10⁻³ மூல். பீசமான 1:1. ஆகவே NaOH மூலம் 2 தர 10⁻³ மூலாக இருக்கும். NaOH மூலம் 2 தர 10⁻³ மூலாக இருக்கும். 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற NaOH மூல் தெரிஞ்சால் இதே இடத்துல வச்சு நாங்கள் செறிவை காணலாம். ஏனென்றால் செறிவு என்பது ஒரு செறிவியல்பு. தொகுதி அல்லது பருமல்ல தங்கி இருக்காது. அதாவது பதார்த்தத்தின் அளவோட தங்கி இருக்காத இயல்புதான் செறிவியல்பு. 20 சென்டிமீட்டர் கணத்துல NaOH என்ன செறிவில இருக்கோ அதே செறிவில தான் 200 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கும். ஆகவே இந்த இடத்துல வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் NaOH செறிவை காணலாம். கேட்ட கேள்விக்கு விடையே எடுக்கலாம்.
NaOH செறிவு மூலின் கீழ் கனவளவு மூல் வந்து 2 தர 10⁻³ கனவளவு 20 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம் 10⁻³ 10⁻³ மட்டும் 2 கீழ் 20 வரும். அப்ப 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என NaOH செறிவு அமையும். அப்ப உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் 20 சென்டிமீட்டர் கனத்துல 2 தர 10⁻³ மூல் இருக்கும் என்றால் 200 இந்த 10 மடங்கு இருக்கும். அப்ப 20 தர 10⁻³ மூல் இருக்கும். அதை 200 பிரிச்சாலும் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 என்று உங்களுக்கு NaOH செறிவு வரும். ஆனாலும் 200 சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள இருக்கிற NaOH மூலை நாங்கள் கணிப்போம், வேற தேவை இருக்கு. இங்க 2 தர 10⁻³ மூல், இங்க 20 தர 10⁻³ மூல் இருக்கு. 200 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற NaOH மூல் 20 தர 10⁻³ மூல். அப்ப நாங்கள் இந்த 5 கிராம்ல இருந்த NaOH துணிவை காணலாம். 5 கிராம்ல எத்தனை கிராம் NaOH இருந்தது என்று சொல்லி காணலாம். அதை நீங்கள் கணித்துக் கொள்ளுங்க. இந்த 5 கிராம்ல இருந்த NaOH துணிவு 5 கிராம்ல இருந்த NaOH துணிவு அங்க மூல் வந்து 20 தர 10⁻³ மூல். NaOH மூலர் துணிவு 40 கிராம் மூல் -1. ஆகவே 80 தர 10⁻³ சாரி 800 தர 10⁻³ மூல் என்று வரும். உங்களுக்கு 0.8 கிராம் என அமையும். 5 கிராம் கலவையில இருந்த NaOH துணிவை நாங்கள் இப்ப அறிஞ்சிருக்கிறோம். அப்ப முதலாவது கேள்வி வந்து நியமிப்போட சம்பந்தப்பட்டு NaOH துணிவை அறியக்கூடியதாக இருக்கு. இந்த கேள்வியில இருக்கிற NaCl துணிவை துணிகிறதுக்காக அவர்கள் வேறொரு ப்ரொசீஜர் சொல்லி இருக்கிறார்கள். முதல்ல இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. கேள்விதான், ஒரு திண்மத்தில் NaOH, NaCl, நீர் என்பன காணப்படுகின்றது. ஒரு திண்மத்தில் NaOH, NaCl, நீர் என்பன காணப்படுகின்றது. இதில் 5 கிராமை நிறுத்தெடுத்து 5 கிராமை நிறுத்தெடுத்து நீரில் கரைத்து 200 மில்லியாக மாற்றப்பட்டது. 200 மில்லியாக மாற்றப்பட்டது. 20 மில்லியை நியமிக்க 20 மில்லியை நியமிக்க 20 மில்லியை நியமிக்க 0.1 mHCl இன் 0.1 mHCl இன் 20 மில்லி தேவைப்பட்டது. இதோட இவ்வளவு கேள்வியும் செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எழுதிக் கொள்ளுவோம். தயாரிக்கப்பட்ட கரைசலின் இதான் தயாரிக்கப்பட்ட கரைசல். தயாரிக்கப்பட்ட கரைசலின் 50 மில்லிக்கு தயாரிக்கப்பட்ட கரைசலின் 50 மில்லிக்கு மிகையான HNO3 AgNO3 HNO3 AgNO3 சேர்த்த போது HNO3 AgNO3 சேர்த்த போது -0.028 7
கிராம். AgCl வீழ்வடிவாக உருவானது. AgCl வீழ்வடிவாக உருவானது. AgCl வீழ்வடிவாக உருவானது. இதுல முதலாவது கேள்விதான் இப்ப நான் பார்த்து கொண்டது. கரைசலில் NaOH செறிவு யாது? முதலாவது கேள்வி, கரைசலில் NaOH செறிவு யாது? கரைசலில் NaOH செறிவு யாது? இரண்டாவது கேள்வி, கரைசலில் NaCl செறிவு யாது? கரைசலில் NaCl செறிவு யாது? கரைசலில் NaCl செறிவு யாது? மூன்றாவது கேள்வி, திண்மத்தில் NaOH திண்மத்தில் NaOH திண்மத்தில் NaOH திணிவு நூற்று வீதம் யாது? திணிவு நூற்று வீதம் யாது? இதுதானே துணிவு நூற்று வீதம் கேட்டால் நாங்கள் NaOH திணிவை காணணும். அதான் நான் இதுல கணிச்சிருக்கேன். NaOH திணிவு 0.8 கிராம் சொல்லி. இந்த ரெண்டாவது ப்ரொசீஜர் இருக்க பாருங்க. ரெண்டாவது ப்ரொசீஜர்ல இந்த தயாரிக்கப்பட்ட கரைசல்ல இருந்து, அதாவது 200 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ல இருந்து 50 மில்லி வேறாக்கப்படுதா? 50 மில்லி வேறாக்கப்படுது. இந்த 50 மில்லிக்குள்ள NaOH இருக்கும், NaCl இருக்கும். சரிதான்? இதுக்குள்ள AgNO3 சேர்த்தால் NaOH AgNO3 தாக்கி Ag2O1 நீங்க படிச்சிருப்பீங்க, வெள்ளிண்டு ஹைட்ரோக்சைடு உறுதி இல்லைன்னு சொல்லி அது நிறை நிற வீழ்வடிவாக மாறும். அதனால NaNO3 AgNO3 NaCl இருக்கிற Cl மைனஸோடு சேர்ந்து AgCl வீழ்வடிவை தரும். கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ஹைட்ரோக்சைடு அல்லது கார்பனேட் அல்லது பொஸ்பேட்டுகளை கொண்ட ஒரு கலவைக்குள்ள AgNO3 சேர்த்தமாக இருந்தால் இந்த AgNO3 ஹைட்ரோக்சைடோட சேர்ந்து Ag2 வீழ்வடிவாகும், கார்பனேட்டோடு சேர்ந்து Ag2CO3 வீழ்வடிவாக தரும். இந்த மாதிரி அதுகளோடையும் சேர்ந்து வீழ்வடிவு. இந்த நாங்கள் அந்நியன்களுக்கான சோதனையில படிச்சிருப்போம். அலசன்களுக்கு சோதனை செய்யும் போது இந்த குறுக்கீடுகளை தவிர்ப்பதற்காக
ஒரு அமிலத்தை சேர்த்துக் கொள்வோம். அதனாலதான் இங்க சொல்லி இருக்கு மிகையான HNO3 என்று சொல்லி. HNO3 எந்த விதமான சம்பந்தம் இல்ல கேள்விக்கும். இந்த மிகையான HNO3 சேர்த்ததின் நோக்கம் இந்த காரத்தை நடுநிலை ஆக்குவதன் மூலம் இந்த வீழ்வடிவை தடுத்த. அமில ஊடகத்துல AgNO3 இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவை தருகுதுன்னு சொன்னால் அது AgCl வீழ்வடிவாக இருக்கும். அதனால நீங்க அலசன்களுக்கு சோதனை செய்யும் போது HNO3 சேர் AgNO3 தான் போட்டிருப்பீங்க. இந்த HNO3 சேர்த்ததின் நோக்கம் குறுக்கீடுகளை தவிர்ப்பதற்காக. வெள்ளியோட அலசன் தவிர்ந்த வேற வீழ்வடிவை தரக்கூடிய ஆகளும் இருக்கணும். அப்ப அந்த வீழ்வடிவை தடுக்கிறதுக்காக HNO3 சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க HNO3 சேர்க்கப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு இந்த வீழ்வடிவு நடக்காது. ஆகவே இங்க புறப்படுகின்ற வீழ்வடிவு AgCl மட்டும். அதனுடைய திணிவை நாங்கள் நிற்கும் போது 0.0287 கிராம் என அமைது. வந்த வீழ்வடிவின் திணிவு தரப்பட்டிருக்கு. அப்ப AgCl என்ற திணிவு தெரிஞ்சால் AgCl என்ற மூளை காணலாம். AgCl என்ற திணிவை பயன்படுத்தினாங்க. AgCl என்ற மூளை காணலாம். இதுல உங்களுக்கு Ag சாரண திணிவு 108 இதுதானே. அப்ப 108ஓட அங்கால Cl மைனஸ் 35.5 143.5 இந்த மூல திணிவு 143.5 கிராம் மூல் மைனஸ் 1. சரி, இதனுடைய மூல் 0.028 143.5 பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கும். இது 2 தர 10⁴ மூல நாம வீழ்வடிவாகிய AgCl மூல் வீழ்வடிவாகிய AgCl மூல் 2 தர 10⁴ மூல் 2 தர 10⁴ மூல். AgClக்கும் NaClக்கும் வீசமான 1:1. அப்ப NaCl மூலும் 2 தர 10⁴ மூல். 50 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற NaCl மூல் தெரியும். ஆகவே NaCl செறிவை நாங்கள் 50 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ளே காணலாம். மூல் 2 தர 10⁴. கனவளவு 50 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். அப்ப நாங்கள் 0.2 50ஆல பிரிச்சோம்னு சொன்னால் இவனுடைய செறிவை பெறலாம். இவங்களுக்கு NaCl செறிவு 0.004 மூல் டெசிமீட்டர் -3 நாம் 0.004 மூல் டெசிமீட்டர் -3. அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்டது இந்த கலவை 5 கிராம் கலவையில இருக்கிற 5 கிராம் கலவையில இருக்கிற NaOH திணிவு 100 வீதம். மொத்த திணிவு 5 கிராம். அதுல NaOH திணிவு 0.8 கிராம் தர 3. இதுதான் NaOH திணிவு 100 வீதமாக இருக்கு. 0.8 16 வீதம் சொல்லி NaOH திணிவு 100 வீதம் 16 வீதம். அப்போ ஒரு கலவையில இருந்த அமிலத்தை காரத்தை காண்பதற்கு நியமிப்பு முறையையும் அதுல உள்ள உப்பின் அளவை அறிவதற்காக வீழ்வடிவாக்கல் முறைன்னு சொல்லி கிராவிமெட்ரி மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை பயன்படுத்தி இங்க உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. இந்த நியமிப்புகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் நிறைய நியமிப்புகளை பற்றி கதைக்கலாம். உதாரணத்துக்கு நியமிப்பின் அறிவு உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த நியமிப்பை பயன்படுத்தி I2 Na2SO3 நியமிக்கிறது, Fe2+ KMnO4 நியமிக்கிறது, Na2C2O4 K2Cr2O7 நியமிக்கிறது. எல்லாமே இந்த நியமிப்பின் அடிப்படை தத்துவம். முடிவு புள்ளியை காட்டி ஒன்றை பயன்படுத்தி அறிஞ்சு கொள்வது.
அப்ப இங்க நாங்கள் அமில மூல நியமிப்புகளை பற்றி கதைச்சினார்கள். இதே மாதிரி தாழ்த்தேற்ற நியமிப்புகள் இருக்கு. இப்ப தாழ்த்தேற்ற நியமிப்புன்னு சொல்றது ஒட்சியேற்ற தாழ்த்தல் நியமிப்பு. அதை தமிழ்ல சொல்றதா இருந்தா ஒட்சியேற்ற தாழ்த்தல் நியமிப்புன்னு சொல்ல வரும். அப்ப நாங்க பார்க்கிற தாழ்த்தேற்ற நியமிப்புகள் நாங்கள் இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு I2க்கும் Na2SO3க்குமான நியமிப்பு இன்ஆர்கானிக்ல டி பிளாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்குள்ள சில பேர் படிப்பிச்சிருப்பாங்க, சில பேர் கால்குலேஷன்ல இருக்கிற நியமிப்போட சில ஒட்சியேட் அந்த ஆழ்த்தலோட படிப்பிச்சிருப்பாங்க. மற்றது Fe2+க்கும் KMNO4க்குமான தாக்கம், அதே போல Na2C2O4க்கும் K2Cr2O7க்குமான தாக்கம். இந்த தாக்கங்கள் எல்லாத்தையும் நியமிப்பு தான் அடிப்படையில இருக்க போகுது. ஆனா அதோட தாக்கங்கள்ல ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படுறதால அதை நாங்கள் அமில மூல நியமிப்புகள்கிட்ட கேட்டகரிக்கு கொண்டு வர மாட்டோம். ஒட்சியேற்ற தாழ்த்து நியமிப்பு சொன்னாலும் ஆங்கிலத்துல ரிடாக்ஸ் டைட்ரேஷன் சொல்றது. ரிடாக்ஸ் அப்ப இந்த முடிவு புள்ளிகள் அதெல்லாம் இங்க பார்த்த மாதிரி அங்க கருத்துல உள்ள வேண்டி வரும். சரி, ஒட்சியேற்ற தாழ்த்தல் நியமிப்பு, ஒட்சியேற்ற தாழ்த்தல் நியமிப்பு. இதுல ஒட்சியேற்றம் என்பது ஆக்சிடேஷன், தாழ்த்தல் என்பது ரிடக்ஷன். இந்த ரெண்டையும் சேர்த்துதான் ரிடாக்ஸ் நியமிப்பது. அதுல மீனிங் இருக்கு. தாழ்த்தலும் ஒட்சியேற்றமும் இந்த தாக்கத்துல நடக்கும் என்பது. இந்த ரிடாக்ஸுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் செய்யும் போது தாழ்த்தேற்றம் என்ற ஒரு தமிழ் பாவிக்கப்பட்டிருக்கு. தாழ்த்தேற்றம். ரிடாக்ஸ் டைட்ரேஷன் என்ற ஆங்கிலத்துல சொல்றத தாழ்த்தேற்ற நியமிப்புன்னு சொல்லி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். இந்த தமிழுக்கு கருத்து இல்லை. அதாவது ஒட்சியேற்றம் தாழ்த்தல் என்ற ஒரு சொல்லுத்தான் இந்த ரிடாக்ஸுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்ப நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியான் இதைத்தான் சொல்லி நம்மன்னு சொல்லி. சரியா? அப்ப நாங்கள் ஒரு I2வை Na2SO3 நியமிக்கிற சம்பந்தமாக நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லிவிடுறேன். இந்த நியமிப்பை நீங்கள் தாக்க வீதத்துல படிச்சிருப்பீங்க. I2வை Na2SO3 நியமிக்கிற சம்பந்தமாக, அல்லது விங்லஸ் முறை என்று சொல்லி நீரில இருக்கிற ஆக்சிஜன் அளவை துணிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையிலையும் I2 Na2SO3 நியமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நியமிப்பை நான் இந்த நியமிப்போட சம்பந்தப்படுத்தி சொல்றேன். ஆனால் இது அமில மூல நியமிப்பு அல்ல, இது ஒரு தாழ்த்தேற்ற நியமிப்பு. சரி, ஒரு கவனிச்சு கொள்வோம். இப்ப நியமிப்பு குடுவைக்குள்ள I2வை நாங்கள் நியமிக்கும் போது பொதுவாக ஸ்டோப்போர்ட் பொட்டில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போத்தலுக்குள்ள வச்சுதான் I2 வந்து நியமிக்கப்படும். I2 வந்து நீர்க்கரசல் நிலையிலிருந்து ஆவியாக கூடியது, திண்ம நிலையிலிருந்து பதங்கமாக கூடியது. அதனால நீர்க்கரசல்ல இருக்கிற I2வை நியமிக்கிறதுக்கு திறந்த பெரிய பாத்திரங்களை பயன்படுத்துறது பொருத்தப்பாடில்லை. நியமிப்பு குடுவையை பயன்படுத்துறது அவ்வளவு பொருத்தப்பாடி. காரணம், அது வாயகன்றது என்பதால அதிக அளவு மூலக்கூறுகள் தப்பி செல்லும். அதனால ஸ்டோப்போர்ட் பொட்டில் அதுக்குள்ளதான் நியமிப்பை செய்யும். அளவில Na2SO3 எடுப்போம். இங்க யார் இருக்கு? I2. இந்த I2 மூளை அறிய போறோம் என்று வச்சுக்கொள்ளும். ஆகவே இவருடைய செறிவு அறியப்பட்டதாக இருக்க வேண்டும். அமில மூல காட்டிகள் உங்களுக்கு படிச்சிருக்கு. அந்த காட்டிகளை இந்த நியமிப்புக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்? இங்க pH வந்து அமில ஊடகத்துல இருந்து கார ஊடகத்துக்கோ அல்லது கார ஊடகத்துல இருந்து அமில ஊடகத்துக்கோ மாற போறது இல்லை. அப்ப இது வந்து ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்தல் நியமிப்பு. அப்ப ஸ்டோப்போர்ட் பொட்டில் இருக்கிற I2வை Na2SO3 நியமிக்கும் போது இந்த I2 Na2SO3 I2 வந்து Na2SO3 Na2S4
Na2S4O6 ஆகவும் 2 NaI ஆகவும் மாறும். அயோடின் I- ஆக தாழ்த்தப்பட S2O3 2 S4O6 2 ஆக இதுல ஒன்று சராசரியாக +2 இருக்கு, அங்க 2.5 வரும் சராசரியாக. அப்ப இந்த நியமிப்பு தாக்கத்தை நீங்க ஒரு நாள் மறக்க கூடாது. இதுல I2க்கும் Na2S2O3க்கும் பீசமானம் 1:2 தெரிய வேணும். பங்கீட்டு குணகங்களையும் இந்த நியமிப்புகள் சம்பந்தமாக நீங்கள் படிச்சிருப்பீங்கள் என்ற அந்த கேள்விகள் செய்யறதும் இது இன்றியமையாத ஒரு நியமிப்பு. I2வை நீங்க நியமிக்க வேணும் என்றால் Na2S2O3 தான் பயன்படுத்த வேணும். இது ஐடபமான நியமிப்புகள் சொல்லி பொதுவாக அழைக்கப்படும். அப்ப இந்த நியமிப்புல Na2S2O3 கட்டாயம் பயன்படுத்தப்படும். I2வை நியமிக்க வேணும் என்றால் நாங்கள் எடுக்கிற நியமம் Na2S2O3 தான். எங்களுக்கு மற்ற நியமங்களால I2வை நியமிக்கிறதுக்கான வழி தெரியாது. எங்களோட பாடத்திட்டம் எங்களுக்கு இவ்வளவு தான் கைட் பண்ணியிருக்கு. எங்கெல்லாம் I2 உருவாக்கப்படுதோ அங்கே இருக்கிற I2வை அளவிட வேணும் என்றால் Na2S2O3 பயன்படுத்த வேணும். அப்ப அமில மூல காட்டிகளை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம். அந்த அமில மூல காட்டிகளை முடிவு புள்ளியை அறிவதற்கு இங்க பயன்படுத்த முடியாது. சொல்ற விளங்குதான். நாங்கள் அமில மூல நியமிப்புகள்ல முடிவு புள்ளியை அறிவதற்கு அமில மூல காட்டிகளை பயன்படுத்தினார். ஆனா தாழ்த்தேட்ட நியமிப்புகளை இப்படி காட்டிகளை பயன்படுத்தினாத அமில மூல காட்டியை பயன்படுத்தினார். அப்ப இந்த I2 முடிவடைந்ததை என்பதை யார் எங்களுக்கு காட்டி தரும்? அப்ப இந்த நியமிப்பில முடிவு புள்ளியை சொல்லித்தாரால் I2வை இனங்காற்றுவராளாக இருக்கவும், I2 முடிஞ்சோடனே அது முடிஞ்சது என்பதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். அப்ப I2க்கு நிறமாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆள் நீங்கள் சின்ன வயதுல இருந்து படிச்சது மாப்பொருளுக்கான சோதனையில அயோடின் கரைசல் சொல்லு. இங்க அயோடின் இருந்தால் மாப்பொருளோட கருநீல நிறத்தை தரும். ஆகவே காட்டி மாப்பொருள், மாப்பொருள் காட்டியாக இங்க தொழிற்படும். அப்ப இந்த நியமிப்பில மாப்பொருளை சேர்க்கமாக இருந்தால் மாப்பொருளும் I2வும் ஒரு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணி கருநீல நிறத்தை தரும். Na2S2O3 குழாய் இறக்கம் செய்யும் அளவியால் இறக்கம் செய்யும் போது I2 I- ஆக மாற்றப்படும். எந்த கணத்துல I2 முடியுதோ அந்த கணத்துல மாப்பொருள் காட்டி மாத்திரம் அங்க இருக்கும், I2 இல்லை. I2வும் மாப்பொருள் காட்டியும் காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணி தான் கருநீல நிறத்தை தரும். ஆகவே நிறமாற்றம் ஏற்படும். இப்ப கருநீல நிறமாக இருந்தது I2 முடிஞ்ச கணத்துல நிறமற்று போகும். அப்ப சமவெள புள்ளியிலேயே முடிவு புள்ளி கிடைக்கும். சரி, I2 முற்றாக தாக்கினோன்னு முடிவு புள்ளி கிடைக்கும். I2வை Na2S2O3 நியமிக்கும் போது சமவெள புள்ளியில I2வோட மட்டுமட்டாக தாக்குற கனவளவிலேயே முடிவு புள்ளிகள். இந்த நியமிப்பில இருக்கிற ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. இந்த நியமிப்பில சரிதான் I2வும் மாப்பொருளும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணித்தான் கருநீல நிறத்தை தருது. இந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் வலிமையானது, சிக்கல் தன்மையானது. இதுல இருந்து I2 எடுத்து Na2S2O3யோட தாக்கம் அடைகிறதுக்கு கால தாமதம் ஆகும். வளமையான நியமிப்புகள்ல நியமிப்பின் தொடக்கத்துல காட்டி சேர்க்கப்படும். இங்கேயும் காட்டியை தொடக்கத்துல சேர்த்தால் I2வும் மாப்பொருளும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணி கருநீல நிறத்தை தரும். நாங்கள் Na2S2O3 சேர்க்கும் போது அந்த Na2S2O3 I2வோட தாக்க கால தாமதம் ஆகும். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை I2 நீர்க்கரசுல இருந்து ஆவியாக கூடியது, பதங்கமாகிற இயல்பு I2க்கு இருக்கு. அப்ப காலம் தாமதிக்க தாமதிக்க நியமிப்புல வலு ஏற்படும். அப்ப இந்த நியமிப்புகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்பட வேணும். எவ்வளவுக்கு விரைவாக மேற்கொள்றோமோ அவ்வளவுக்கு வெளியில போற I2வை கட்டுப்படுத்தலாம். அதனாலதான் ஸ்டொப்போர்ட் போர்டிலே இந்த நியமிப்பு செய்யப்படுது. அப்ப மிக விரைவாக இந்த நியமிப்பு செய்யப்படணும். ஆனால் காட்டியை சேர்த்தம் என்றால் காட்டி என்ன செய்யும்? தன்னோட சேர்ந்த ஒரு வலிமையான புனைப்பை தோற்றுவிச்சு காம்ப்ளெக்ஸை உருவாக்குறதால நியமிப்புறதுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த நியமிப்புல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், காட்டி
தொடக்கத்துல சேர்க்கப்படுவதில்லை. அமில மூல நியமிப்புகள்ல தொடக்கத்துல காட்டி சேர்க்கப்படும். இந்த தாழ்த்தேற்ற நியமத்தில் I2க்கும் Na2SO3க்குமான தாக்கத்துல மாப்பொருள்தான் காட்டி இது தொடக்கத்துல சேர்க்கப்படுவதில்லை. தொடக்கத்துல சேர்க்கப்படுவதில்லை. அப்ப காட்டி எப்ப சேர்க்கிறது? காட்டி சேர்க்காமல் என்னென்று முடிவு புள்ளியை கண்டுபிடிக்கிறது? எல்லாம் ஊகத்தின் அடிப்படையிலும் அனுபவத்தின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்படும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு டீச்சர்ஸ் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பீங்க, சரியா? ஒரு டீச்சர் 3 மணிக்கு கிளாஸ் போடுறார். அவர் 3:15க்கு தான் வகுப்பறைக்கு வருவார். நீங்க நல்ல வடிவா அந்த டீச்சரை ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளும், சரியா? 3:15க்கு ஷார்ப்பா அவர் வருவார். ஆனா கிளாஸ் 3 மணிக்கு தான். இப்ப ஒரு ஆள் 3:14 வகுப்புக்குள்ளவோ இருந்துட்டு உண்மையில இவர் லேட்டா தான் வந்தார். ஆசிரியருக்கு இந்த உண்மை தெரியுமா? ஆசிரியர் பாபா தான் வரும்போது எல்லா பிள்ளையும் இருக்குன்னு நினைப்பார். அப்ப எல்லாம் வந்துட்டு அவர் கருதி கொள்வார். 3:16க்கு வந்தால் அவருக்கு தெரியும் இவர் இப்பதான் வாராருன்னு சொல்லி. அப்ப 16 நிமிஷமா பிந்தி வாரான்னு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஆளை ஸ்டடி பண்ணிட்டால் அவர் உள்ள வாரதுக்கு கொஞ்சத்துக்கு முன்னுக்குள்ள நாங்கள் போய் நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆக்கள் மாதிரி உறுதிப்படுத்திக் கொள்றோம் போல இந்த நியமிப்பிலையும் அந்த கணம் உள்ள வார அந்த கணம் மாதிரி முடிவு புள்ளிக்கு சற்று முன்னர் காட்டி சேர்ப்போம். முடிவு புள்ளிக்கு சற்று முன்னர் காட்டி சேர்ப்போம்னா முடிவு புள்ளியே ஒழுங்கா தெரியாது. அப்ப சற்று முன்னர் காட்டி சேர்க்கிறது எப்படி? ஒரு ஊகத்தின் அடிப்படையில அனுபவத்தின் அடிப்படையில சேர்க்கப்படும். இந்த நியமிப்பு மேற்கொள்ளப்படும் போது, சரிதான், இந்த நியமிப்பு மேற்கொள்ளப்படும் போது முடிவு புள்ளியை கரைசல் அண்மி கேட்க, முடிவு புள்ளியை கரைசல் அண்மிக்கும் போது இந்த கரைசல்ல ஒரு வைக்கோல் ஊற வைத்த மஞ்சள் நிறம் அவதானிக்கப்படும். இது எங்களுடைய அனுபவத்துக்கு உட்பட்டது. தொடர்ச்சியாக இந்த நியமிப்பை நாங்கள் செய்து பழகினது. இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப காட்டி சேர்க்காமல் நாங்கள் Na2SO3 சேர்த்து நியமித்து கொண்டிருக்க சுயாதீன நிலைமையில இருக்கிற இந்த I2 Na2SO3 உடனடியாக தாக்கி கொண்டிருக்கும். அப்ப முடிவு புள்ளிக்கு அண்மையில நாங்கள் வந்துட்டோம் என்பது எங்களுடைய அனுபவத்தால் அந்த கரைசல்ட மஞ்சள் நிறத்தை நாங்கள் உணரலாம். அப்ப முடிய போகுது என்றதை நாங்கள் ஊகித்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்துல மாப்பொருள் காட்டிய சேர்த்தால் அங்கே I2 இருந்தா கருநீல நிறம் தோன்றும், சரியா? இல்லையண்டா திருப்பி பரிசோதனை செய்யும், அதெல்லாம் ரிஸ்க் இருக்கு. அப்ப I2 இருந்தா மாப்பொருள் காட்டிய சேர்க்க கருநீல நிறத்தை, அந்த கருநீல நிறம் இருக்க மேலும் 1-2 துளி சேர்க்கும் போது இருக்கிற அயடினும் முடிஞ்சிடும். அதாவது 15க்கு ஆசிரியர் வருவார், நீங்க 14க்கு உள்ள போகணும். அது போல அந்த முடிவுக்கு சற்று முன்னர் காட்டிய சேர்த்தால் அந்த காலதாமதத்தை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே போய் சேர்த்தால் நியமிப்பு நீண்ட நேரம் நடக்கும். அந்த நீண்ட நேரம் நடக்க இது கரைசல்ல இருந்து அதிக அளவு வெளியில போய் தப்பிடும், சரிதான்? அப்ப தாழ்த்தேற்ற நியமிப்புகள்ல அதுவும் I2க்கும் Na2SO3க்குமான தாக்கத்துல காட்டி முடிவு புள்ளிக்கு அண்மையில் சேர்க்கப்படும். அப்ப முடிவு புள்ளியை நெருங்கிட்டோம் என்றதை நாங்கள் எப்படி உணரலாம்னு சொன்னால், இந்த நியமிப்பு குடுவையில இருக்கிற கரைசல் இளம் மஞ்சள், வைக்கோல் ஊற வைத்த மஞ்சள், இளம் மஞ்சள் நிற கரைசலாக மாறும். இதுவரைக்கும் குருட்டுத்தனமான நியமிப்பு தான் நடக்கும், சரி? எங்களோட ஊகத்தின் அடிப்படையில் முடியாது முடியாது என்று சேர்த்து கொண்டிருப்போம். ஒரு கட்டத்துல நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகும், இனி முடிய வாய்ப்பு இருக்கு, அதை பார்த்து உணர்ந்து கொண்டு காட்டிய சேர்க்காங்க கருநீல நிறம். இப்ப தொடக்கத்துல சேர்த்தானே, இந்த கணத்துல சேர்த்தானே கருநீல நிறம் இருக்கு. ஆகவே இன்னும் ஐடின் முடியல, அதாவது முடிவு புள்ளி பெறையில. அடுத்த 1 அல்லது 2 துளியில முடிவு புள்ளி வர்றதுதான் மிகச் சிறப்பான பெர்ஃபெக்டான நியமிப்பு, சரிதான்? அப்ப இது ஒரு தாழ்த்தேற்ற நியமிப்பு வகை சேர்ந்தது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல மாப்பொருளின் கருநீல நிறம் நீங்கும். இது ஒரு வகையான நியமிப்பு. இன்னொரு வகை நியமிப்பு இருக்கிறால் Fe2+. Fe2+க்கும் KMnO4க்குமான நியமிப்பு.
கால்குலேஷன்ல நிறைய கேள்விகள் நீங்கள் இந்த மாதிரி செய்திருப்பீங்க. இதெல்லாம் தாழ்த்தேட்ட நியமிப்பு வகையை சேர்ந்தது. நியமிப்பு குடுவைகளை Fe2+ ஐயும் சரியா நியமிப்பு குடுவைகளை Fe2+ ஐயும் அளவீல KMnO4 பயன்படுத்தி நியமிக்கும் போது இந்த Fe2+ KMnO4 அமில ஊடகத்துல தாக்க Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படும். அமில ஊடகத்துல MnO4- Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அமில ஊடகத்தில் Mn2+ நிறமற்று இது ஊதா இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். துயிப்புளிக்கு அண்மையில் வரும். இப்ப அளவில KMnO4 இருக்குது, நியமிப்பு குடுவையில Fe2+ இருக்கு. அப்ப ஆரம்பத்துல நியமிப்பு குடுவை Fe2+ அழுக்கு பச்சை நிறத்தை காண்பிக்கும், மென் பச்சை நிறத்தை காண்பிக்கும். KMnO4 விழும்போது KMnO4 இருக்கிற MnO4- Fe2+ Fe3+ ஒட்சியேற்றி தான் Mn2+ ஆக தாழ்த்தப்படும். அமில ஊடகத்தில் Mn2+ நிறமற்றது என்பதால உங்களுக்கு இது இந்த